நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று. இது யாருக்கு சொல்றாருன்னா ஆபிரகாம் சொல்றார். முதல் வார்த்தை நோவா கீழ்ப்படிந்தான், அவனை பழுகி பெருக பண்ணிட்டார், அவனை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது வார்த்தை ஆகார் கீழ்ப்படிந்தது, நீ போய் அங்கேயே அடங்கி இருன்றார். சார் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, பரவாயில்ல அடங்கி இருன்றார். சொல்லிட்டு அவனை எண்ணி முடியாததை ஆக்கிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு இப்போ சொந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அந்த குழந்தைய கடவுள் நிறைய எனக்கு பலி கொடுக்கணாந்துன்ற, எனக்கு பலி கொடுத்துரு. என்னடா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை கொடுத்தாரு, அதையும் கடவுள் எனக்கு செலுத்திடு, காணிக்கையா செலுத்திடுன்னு சொல்றாரு அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. சொன்னபடியே போய் செஞ்சான் பாரு. பலிபீடத்துல கட்டி பலியை செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்பதான் கடவுள் அவனுக்கு வானத்திலிருந்து சத்தமா பேசி சொன்னார், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் இப்போ நான் புரிஞ்சுக்கிற நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிற, என்னை எவ்வளோ விசுவாசிக்கிற, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற ஆள்ன்றதை நான் இப்போ ஒத்துக்கிறேன்டா. உன் சொந்த குழந்தைன்னு கூட பார்க்காம எனக்கு காணிக்கையாக செலுத்த வந்துட்டியே, இப்போ நான் ஒத்துக்கிறேன். நீ என் மேலே அபார நம்பிக்கை வச்சிருக்கிற, அபார விசுவாசம் வச்சிருக்கிற, என் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் இப்போ சொல்கிறேன் கேளு, என் மேலே சத்தியமான்ற. அல்லேலூயா. எப்பவுமே பெரியவங்க மேலே தான் சத்தியம் பண்ணும். எங்கள் அம்மா மேலே சத்தியம், எங்கள் அப்பா மேலே சத்தியம், எங்கள் அக்கா மேலே சத்தியம், நம்மளுக்கும் பெரியவங்க மேலே தான் நம்ம சத்தியம் பண்ணிடுவோம். ஸ்கூல்லலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன்னு ரப்பர் ஏத்தியா, எங்கள் அம்மா சத்தியமாக நான் எடுக்கலடா, எங்கள் அப்பா சத்தியமாக எடுக்கலடா அப்படின்னும். எங்கள் அம்மா சத்தியம்னுவோம் ஸ்கூல்லலாம் சின்ன பையனாக இருக்கும். இப்போ ஏன் அந்த சத்தியம்னா நம்மளுக்கும் மேலே பெரியவங்களா இருக்கிறவங்க பேரில் தான் சத்தியம் வைக்கணுமா, அப்போ தான் அந்த காரியம் கைவிடும். இப்போ சில பேர் அதை மாற்றி நம்மனா குழந்தை பிறந்தா என் குழந்தை ஒதுவாக சொல்கிறேன், என் குழந்தை ஒதுவாக சத்தியமாக சொல்கிறேன்னுவாங்க. ஆனால் அப்படின்வாங்க. இப்போ இயேசு நான் அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. இப்போ சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்றாரு, அவர் 16 பார், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். போதும், கீழ்ப்படிறது எவ்வளவு முக்கியம் பாரு. அதனால தான் சொல்றேன், கீழ்ப்படிதல் ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை நம்ம செய்யாமல் மற்றபடி ஜபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அப்படி இப்படின்னு பண்ணுறோம், எல்லாம் பண்ணி கீழ்ப்படியாமல் போனால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமல் போனால் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறோம். ஒரு காலத்தில் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போனேன் நான், இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பெருக்கி க்ளீன் பண்ணி வை, ஆளுங்க வராங்க அப்படி. யாருன்னா வீட்டுக்கு வந்தால் தான் வீடே க்ளீன் ஆகிடுது. அல்லேலூயா. சொந்தக்காரங்க தெரிஞ்சுங்க ரொம்ப நாள் வராதுங்க யாருன்னா வராங்கன்னா வச்சுக்கா வீடே க்ளீன் ஆகிடும். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு தெரில, எங்களுது எப்படின்னாக்கா அப்போ தான் வீடெல்லாம் பெருக்கி ஒட்டனெல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணி பக்காவாக வைப்பாங்க பாரு. பழிச்சுன்னு சென்ட்டுக்கிட்டெல்லாம் அடிச்சு விடுவாங்க, வந்தால் கப்ப கப்பன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பாத்ரூமெல்லாம் போய் கழுவுவாங்க பாருங்கள், நல்லா கழுவி சுத்தமாக வைப்பாங்க. ஏன்னா வந்தாங்க பாத்ரூம் போவாங்க. அப்போ தான் அடிக்கடிக்கு நான் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லுவேன், சுத்தமாக வச்சுடுவாங்க. அப்போ எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வையின்னு. அது வீட்டையே க்ளீன் பண்ணிக்குது, நான் சொன்ன இடத்த க்ளீன் பண்ணி. வீட்டுக்கு வந்தோன்னா ரெடி பாட்டாடி அப்படின்ச்சு, வீடே க்ளீன் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நான் சொல்லிட்டு போன இடம் மெயினான இடத்த அதை விட்டுக்குது. அப்போ எனக்கு ஒரே கோபம் வந்து, உனக்கு அறிவுக்குதா நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லிட்டு பண்ண செஞ்சியா நீ, ஆனால் அதை பண்ண இதை பண்ண. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் சொன்னது செஞ்சியா, நான் சொன்னது இந்த இடம், நீ எல்லாத்தையும் செஞ்சு விட்டு இந்த ஒரு இடத்த விட்டா அப்போ என்ன, அப்போ நீ செஞ்சது எனக்கு பிரியமாக இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நீ 1008 காரியம் செஞ்சாலும் சரி, 108 தேங்காய் உடைச்சேன் சார், 1008 தேங்காய் உடைச்சேன் சார், தேங்காய் உடைச்சது எனக்கு பெருசு இல்லை சார், நான் சொன்னபடி செஞ்சியா? ஒரு ஏழைக்கு ஒரு தேங்காய் கொடு, என்ன கொடுத்தியா? 108 தேங்காய் ஓடி, 1008 தேங்காய் ஓடி. ஒரு ஏழை பசியில் இருக்கிறான், கொஞ்சம் சோறு கொடு, என்ன கொடுத்தியா நீ? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படுறதா, நீ அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. நான் சொன்னதை செஞ்சியா?
கீழ்ப்படிறது தான் பேசினுக்கிறம்மா, கவனி. ஹல்லேலூயா, கவனிங்க. கீழ்ப்படிறது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். எங்கள் பொண்ணு ஊரே சுத்தம் பண்ணி வச்சுது, எனக்கு அதில் பிரியம் இல்லை. அவங்க வந்து உக்கார இடம் முக்கியமான இடம், அந்த இடத்த நீ சுத்தம் பண்ணாமல் போனப்ப, அதனால தான் எங்கள் பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு, கோவம். அப்படியே எங்கள் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லு, நான் அவ்வளோ வேலை செஞ்சேன், என்னை பாராட்டுவார்னு நினச்சாக்கா திட்டுறாரு. நான் சொன்னேன், நான் அந்த வேலையை சொல்லவே இல்லையே, சொல்லாததெல்லாம் செஞ்சுக்கிறேன், நீ சொன்னதை செய்யலையே, கீழ்ப்படியில். அதுதான் அது செஞ்சு இவ்வளோ பெருசாக வேலை செஞ்சது பெருசு இல்லை, அந்த சொன்ன வேலையை செய்யாமல் போன பிறகு அதுதான் எனக்கு பெருசு. அப்போ கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான் கோபம் வரும், கோபம் வரதுனால தான் உனக்கு எதுவுமே நன்மை நான் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி கடவுள் இருக்கும். அப்போ கீழ்ப்படிந்ததுனால தான் தேவன் அவனை ஆசீர்வதிச்சான். நோவா கீழ்ப்படிந்தான், சொன்னதை செஞ்சான், அவனை ஆசீர்வதித்தார். ஆகார் கீழ்ப்படிந்தது, சொல்லி போய் அடங்கி இருந்தார். சார் கொடுமை பண்ணுறாங்க சார், அங்கேயே போய் இருக்க சொல்கிறீங்களே, பரவாயில்ல இரு. அல்லேலூயா, பரவாயில்ல இரு அப்படின்றார். எனக்கும் நானும் எவ்வளோ தடவை ஆண்டவர்கிட்ட மனு போட்டேன் பாருங்க, என்னை வேறு இடம் மாற்றி விடுங்க சார், எங்கன்னா என்னை அனுப்புங்க சார், ரொம்ப பஜாராகுது இந்த ஊர் அப்படின்னு. அல்லேலூயா. இல்லை நீ எங்கே அடங்கிடுறா பரவாயில்லன்றாரு. திட்டுறாங்க சார், பரவாயில்ல இருறா. சபிக்கிறாங்க சார், பரவாயில்ல இருறா. பின்னாடி பேசுகிறாங்க சார், பரவாயில்ல இருறா. கோல் மூட்டுறாங்க சார், பரவாயில்ல இருறா. கலகம் பண்ணுறாங்க சார், பரவாயில்ல இருறா. இல்லாத பொல்லாதெல்லாம் பள்ளி சுமத்துறாங்க சார், பரவாயில்ல இருறா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான், எத்தனை தூரம் பாடுகள் நாதா. மோசஸ் பாடுற மாதிரி தான் பாடணும்ல. சொல்கிறேன், இதை எங்கேயாவது மாற்றினா கூட மாற்ற மாட்டேங்கிறார். ஆகாருக்கு சொன்ன மாதிரி, ஆகாரே ஒடியாந்துச்சு அங்கே அந்த அம்மா வானான்னு, நீ அங்கே போ, அங்கேயும் இருன்ற. அல்லேலூயா, அங்கேயும் இரு போன்றார். சார் அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த எஜமானி, அதாவது ஓனர் அம்மா என்னை அடிச்சு பயங்கரமாக வேலை வாங்குது சார், அங்கே தான் நான் புள்ள தரிச்சுன்னு கூட என்னை பார்க்காம வேலை வாங்குது, நான் ஓடியான்ட்டேன் சார் அப்படின்னு. நீ அங்கேயே போய் அடங்கிடுன்ற. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். நம்ம தான் என்னடா அங்கேருந்து வந்தால் இவர் அங்கேயோ போன்ற. நானும் ஓடியே போயிட்டேன் பாருங்க. அந்த இது பொன்னைங்கெல்லாம் போயிட்டேன் நான். பொண்ணை அந்த பக்கம் காஞ்சிபுரத்துலலாம் ஒரு இடம் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். சூப்பர் பிளேஸ், என்னை அங்கேயும் ஊழியத்துக்கு கூப்பிட்டேன். அங்கேயும் ரெடி ஆகிட்டேன், அடுத்த வாரம் அங்கே போயிடலான்னு நினச்சின்னு இருக்கிறேன். இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஆண்டவர் இங்கேயே போடா, அங்கே வேற ஊழியக்காரை போட்டு இங்கேயே போடான்ற. இது எதுவுமே கர்த்தர் நல்லவர், அடங்கி இருறான்றார். பெருக பண்ண போகிற அடங்கி இருறா, நான் சொல்கிற அளவுக்கு நீ அங்கேயே இருறான்ற. அதான் ஓடியா நிற்கிறோம் பாரு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டாங்க 2 வாரம். அந்த வருஷத்தில் 3 வாரம் லீவ் போட்டேன் போன வருஷம். நீங்கள் நிறைய லீவ் போட்டுக்கிறீங்க. அல்லேலூயா. நான் 3 நாள் தான் லீவ் போட்டுக்கிறேன். வருஷத்தில் 365 நாளில் 3 நாள் தான் நான் லீவ் போட்டுக்கிறேன். 3 வாரம் தான் வரல. மீதி நீங்கள் நிறைய நாள் லீவ் போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் அட்டண்டன்ஸில் இருக்குது பாருங்க. கர்த்தர் நல்லவர். உடம்பு சரியில்லைன்னு அது செய்தி எப்படி பரவிடுச்சு, சீரியஸ் ஆகுறாருன்னு போன அடிக்கிறார். என்ன சார் சீரியஸ் ஆகுறீங்களாம்மா? 2025 பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு சீரியஸ் ஆக. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம் அப்படிதான் பாரு, சொல்லுக்கு கீழ்பட்டான். அவனை சொல்றாரு, உன் சந்ததியை சொல்லிட்டு சத்தியம் எப்படி பண்றாரு பாருங்க. 18ல், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் என் மேல சத்தியமா சொல்றேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணேன். அப்ப பாருங்க, கீழ்ப்படுகிறதன் மூலமா எவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்குது. சொல்றத நம்ம செஞ்சோம்னா, ஆண்டவருக்கு நம்ம கீழ் பண்றோம்னா, நம்ம நல்லா பழுகி பெருகி திரளாய் வர்த்திக்க பண்ணும்படி ஓஹோன்னு வருவோம் பாருங்க. நகை நெட்டு துணி மணி வெள்ளி பொண்ணு எல்லாத்துலேயும் உயர்த்து. நல்லா இந்த வருஷம் பாருங்க, எக்கச்சக்கமாக நீங்கள் வாங்க போறீங்க. அல்லேலூயா, வாங்க போறீங்க. ஆமேன்னு சொல்லணும். 4 பேர் தான் சொல்லிக்கிறாங்கப்போ, நீங்கள் 4 பேர் தான் வாங்க போறீங்க. அப்போ வெள்ளி பொண்ணு சேர்க்க போறீங்க, நல்ல காரியங்கள் நடக்க போகுது. இன்னும் எல்லாமே பெருக்கம் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்க்கலாம்.